உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. வணக்கங்க. இன்னைக்கு பாலக்கீரை பிரெட் ரோஸ்ட் செய்ய போறோம். அதுக்கு தேவையானது ஒரு கட்டு பாலக்கீரை வாங்கிக்கங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாலக்கீரைன்றது விட்டமின் ஏ அதிகமாக உள்ள கீரை. அதே போல் இதில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்குது. இது எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், எல்லா நாட்டிலையும் கிடைக்கக்கூடிய பொதுவான கீரை. அதனால் இது எங்கேயும் கிடைக்கும், நீங்கள் வாங்கி செய்யலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கிக்குங்க, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிக்குங்க, 4 முட்டை எடுத்துக்குங்க. ப்ரெட்டு உங்களுக்கு எத்தனை ஸ்லைஸ் தேவைப்படுமோ அத்தனை ஸ்லைஸ் எடுத்துக்கணுங்க. இதை இனிமேட்டு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 4 முட்டையை அடித்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு போட்டுக்குவோம். அப்புறமா இதை நல்லா நம்ம அடிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம். இந்த பாலக்கீரையும் சேர்த்துக்குவோம். இதை நல்லா கலக்கிக்குவோம். இப்போ இதை நம்ம ரோஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் போட்டுக்குவோம். அதில் நெய் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை நல்லா தீத்திட்டு இந்த கலக்கி வச்ச பாலக்கீரை ஆம்லெட்டு இதில் நம்ம போட்டுக்குவோம். போட்டு இது கொஞ்சம் நல்லா சமப்படுத்திக்குவோம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த பாலக்கீரை முட்டை ஆம்லேட்டை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்குவோம். இப்போ இந்த ஆம்லேட் நல்லா வெந்துடுத்து. இதை நம்ம பிரெட் சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக அதே அடுப்பில் ஒரு தவாவை போட்டுக்குவோம். இதில் நம்ம இப்போ ப்ரெட்டை வறுத்துக்க போகிறோம். இப்போ இந்த தவாவில் நம்ம நெய் போட்டிருக்கோம். இதில் இந்த பிரெட் ஸ்லைஸை போட்டு ஒரு சைடு வேக வச்சுக்கணும். இப்போ இது ஒரு சைடு நல்லா செவந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துக்குவோம். அடுத்ததாக இன்னும் ஒரு 3 ஸ்லைஸ் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக இதை நெய் போட்டுக்குவோம். அடுத்ததாக இந்த ரோஸ்ட் பண்ண சைடில் இந்த ஆம்லேட்டை கட் பண்ணி வச்சு அதுக்கு மேலே இன்னும் ஒரு ரோஸ்ட் பண்ண சைடை மூடி இதை இந்த தவாவில் வைக்கணும். இந்த ரோஸ்ட் பண்ண சைடில் இந்த ஆம்லேட்டை வச்சு மூடி இந்த மாதிரி இந்த தவாவில் போட்டு கொஞ்சம் நெய் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். பாருங்கள், இது அழகாக நம்ம திருப்பி போட்டிருக்கிறோம். இது ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ இந்த சைடு வெந்தற்பாடு நம்ம எடுத்துருவோம். பாருங்கள், பாலக்கீரை பிரெட் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. எப்போதுமே இட்லி, பொங்கல், தோசை இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு காலையில் டிஃபனாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இந்த மாதிரி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகம். குழந்தைங்களும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.